இன்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து இந்த விஷயத்தை தொடருவோம். இவன் அது 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் நல்லது. Hebrews chapter 7 verses 1 onwards. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஓயாமல் இனி வரும் காலத்தில் கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது, உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது, இந்த தேவனை நாம் நம்புகிறோமா, இந்த பரிசுத்த வேதத்தின் தேவனை நாம் நம்புகிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா? பல விஷயங்களிலே நம்பிக்கையை தெரிவிக்கிறது போல 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று இவரை ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை இவரன்றி வேறு யாரும் இல்லை, இவரே வழியும் சத்தியம் ஜீவன் என்பதை நாம் வைராக்கியமாக கை கொண்டு வாழ்வோமா, பின்பற்றி வாழ்வோமா என்பதை நாம் நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காக முதற்கண் அதுதான் விஷயம். நம்மை ஆண்டவர் யாருக்கும் உலகத்தில் இரட்சகராக வைக்கல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே அவருடைய அந்த பிரகாசம் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாம் நம்ம மேல் பிரதிபலிக்கிறதுனாலே நாம் பிரதிபிம்பமாக இந்த பூமியிலே நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம். இந்த வேதத்தை நாம் நம்பினால்தான் நிலைத்திருக்க வேண்டியது, நிலைத்திருத்தல் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லா யோசிக்கணும். அதை நம்முடைய தேவன் இலக்கணபூர்வமான தேவன், லட்சணபூர்வமான தேவன், அறிவுபூர்வமான தேவன். அதனாலே அவரை பற்றிய எல்லாமே நிலைத்திருக்கக்கூடியது. அதில் நமக்கு சலிப்பு தட்டக்கூடாது, அதில் நமக்கு சோர்வு வரக்கூடாது, அதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, அதில் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது, களைப்பு ஏற்படக்கூடாது, சளைப்பு ஏற்படக்கூடாது, இளைப்பு ஏற்படக்கூடாது. அதிலே நமக்கு ஒரு தேக்கம் ஏற்படக்கூடாது. நிலைத்திருத்தல் என்பது தேக்கம் அல்ல. To abide means not to be stagnant. So it's quite a powerful principle. ஓயாமல் சொல்லுகிறது போல ஆதியாமம் முதல் அதிகாரம், முதல் 3-4 அதிகாரங்கள் இல்லை 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கூட they are the chapters of first principles. உலகத்தின் சகல முதல் நியதிகள் நிறைந்த அதிகாரங்கள். இப்போ தேவனுடைய படைப்பில் தேவனுடைய நிலைத்திருத்தல் இருக்கிறது. எதையோ உண்டாக்கிட்டு எங்கேயோ ஓடி போகிறதில்ல, எதையோ பேசிட்டு நான் சொல்லலைங்களே அப்படின்னு துண்டாகான துணியானு ஓடுறதில்ல, ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டு தெரியாதனமாக சொல்லிட்டேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதில்ல. நிற்கிறவர்
நிலையாகவே நிற்கிறவர், குத்துக்கல்லாக நிற்கிறவர் அல்ல, அஸ்திபாரமாக நிற்கிறவர், சுமை தாங்கியாக நிற்கிறவர். ஸோ இன்றைக்கி நாம் இதை பார்க்க போகிற விஷயத்தில் மெல்கிசேதேக்கை பற்றி பார்க்க போகிறதில்ல, அதை பார்க்கணும். அது தியானித்த விஷயம் லைட்டாக ஃபேட் ஆகிடுச்சுங்கும்போது ஏதாவது ஏட்டிக்குப்படியாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால நான் ரிஸ்க் எடுத்துக்க விரும்பலை. இப்போ மெல்கிசேதேக்கை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறத விட நாம் ஆசாரியர்களாக நிலைத்திருக்க வேண்டாங்க. அதுதான் அங்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடியும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டிலேயே இப்படி ஒரு வார்த்தையை, ஒரு விவரத்தை பெற்றிருக்கிறார். தட்ஸ் ரியலி சம்திங். இவன் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், இவரை தவிர அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல மேஜர் கேரக்டர்ஸ் இப்படிப்பட்ட குணாதிசயம், இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டமான அம்சம் பெற்றவர்களாக இல்லை அவர்களை மேற்கோள் காட்டி கூறியதாக நாம் பார்க்க முடியாது. இவன் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அன்றைக்கு அவர் இருந்த ஆசாரியத்துவம் என்ன, இன்றைக்கி நாம் இருக்கிற ஆசாரியத்துவம் என்ன என்பதை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும். புரியுதுங்களா? வேதத்தை பார்த்து தான் எல்லாமே காப்பி அடிச்சிருக்காங்க. யாருக்கும் முந்தி ஒன்று தோணினது இல்லை. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்னே தான் தொழுகை, ஆராதனை, வழிபாடு, மன்றாட்டு, அது இதுன்னெலாம் உலகத்தில் வந்தது. அது இந்த கற்கால மனிதனாக இருந்தாலும் என்ன, அது இந்த வம்ச வரலாறில் இல்லை இந்த சரித்திரத்தில் சொல்லப்படுகிற என்ன சூழல் இருந்தாலும், மனிதன் படைக்கப்பட்ட பிற்பாடு தான் கடவுளை பற்றிய அறிவு அவனுக்கு ஏற்பட்டது. தன்னை விட அவர் பெரியவர் என்பதை அவனுக்கு உணர்ந்த பிற்பாடு தான் அவரை வழிபட வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. பிற்பாடு அவனே கடவுள் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு பொய்யை நம்பின உடனே எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக மாறிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஆசாரியத்துவத்திலே ஆசாரியனாக நம்ம நிலைத்திருக்கணும். இதை சபை உபதேசங்கள்ங்கிற டினாமினேஷனல் டாக்ட்ரின்ஸை தாண்டியது. ஒவ்வொரு சபைக்கும் சில அம்சங்களை பாரம்பரியமாக வலியுறுத்துவார்கள். அது அவர்களுடைய சுதந்திரம். அதெல்லாம் ரட்சிப்புக்கு அடுத்ததா என்று ஒரு 10 காரியம் இருந்தால் கேட்டால் ரொம்ப ரேராக தான் ஏதாவது 1-2 ரட்சிப்புக்கு அடுத்ததாக தேரும். ஆனால் முன்ன பின்ன சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற மாதிரி சாங்கியமான அநேக காரியங்கள் இருக்கலாம். சில துக்கமும் வெக்கமாக சொல்லிக்கணும்னா அபத்தமாகவே இருக்கலாம். அது நம்முடைய இஷ்யூ இல்லை. ஆனால் நம்மை ஆண்டவர் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். ஆபிரகாமை அழைத்த போது ஆசாரிய சாம்ராஜ்யமாக அழைத்தார். A kingdom of priests. இது இவங்களுடைய ஒரே வேலை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் தேவனுடைய ஆலோசனை பெற்ற மனிதர்களுக்கும் மனுஷருடைய விண்ணப்பங்களை கொண்டு தேவனத்திற்கும் மனுஷருடைய மீறுதல் நிமித்தம் உண்டாகிற மன்றாட்டுக்களை பலிகளையெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தி அவருடைய மன்னிப்பை அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவன் நியமித்த பணிவிடை ஆட்கள். ஆசாரியத்துவம் என்றாலே
வெறும் உடனே ட்ரெஸ்ஸு தொப்பி அது இதுங்கிறது மாத்திரம் நம்ம கண்ணை மறைச்சிடக்கூடாது. பணியாட்கள், they were all servants. They were called into service. They were summoned into service. ஸோ ப்ரீஸ்ட்னாலே நீண்ட அங்கி தரித்து எல்லாரும் அவருக்கு சலாம் அடிக்கணும், அவருக்கு பெட்டியை தூக்கணும், பையை தூக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி நீங்கள் லேவியராமத்தில் பார்க்க முடியாது, யாத்ராமத்தில் பார்க்க முடியாது. அவங்க தான் பலி நெருப்பை, அவங்க தான் அந்த தேவனுக்கு செய்ய வேண்டிய சேவை, அவருக்கு போய் சேர வேண்டிய சேவை தங்கள் மூலமாக, மனுஷர்கள் மூலமாக, அந்நியர்கள் மூலமாக, அடிமைகள் மூலமாக தேவனுடைய கோபம் தனியும்படியாக, தேவன் எதிர்பார்த்த, தேவன் முன் உரைத்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அவங்க உதவி செய்ய வேண்டும், ஆலோசனை தந்து. they were called to be facilitators. ஸோ நிலைத்திருக்க தான் வேணும், ஏன்னா நம்ம கடவுள் நிலைத்திருக்கிறார். அதனால் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருப்பவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பது பிரகடனப்படுத்தப்பட்ட சட்டம், எதிர்பார்ப்பு. நீண்ட காலம் நாங்கள் நண்பர்கள், அப்புறம் ஒரு காத்தால் 2 பேருக்கு பிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது இல்லை. we ought to be friends forever. நித்தியமாயும் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும். ஃபாதர் சூப்பராக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. தேவ சமூகம் என்பது அவருடைய அந்த எல்லை, அவர் உலாவுகிற இடம், அவர் போக்குவரமாக இருக்கிறது, அவர் தங்கி தாவரிக்கிற காரியம், அவருடைய முகத்துக்கு முன்பாக. அதெல்லாம் சாமானியமான கேர்லெஸ்ஸான விஷயம் கிடையாது. நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ வருஷமாக கல்யாணம் ஆயிருந்தால் கூட புருஷனும் மனையும் மூஞ்சியை பார்த்து நேருக்கு நேராக பேசுகிறதுங்கிறது இந்த 50 years கோல்டன் ஜூபிலி கொண்டாடிப்பாங்க, 75 years பிளாட்டினம் ஜூபிலி கொண்டாடிருப்பாங்க. செஞ்சுரி அடித்தவங்களாம் ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் மூஞ்சியை பார்த்து கண்ணு பார்த்து பேசியிருப்பவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அவ்வளோதான், அந்த மொமெண்டரி லுக் தான். they don't fix their eyes on each other to see. என்ன அப்படி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா நான் அவருக்கு அவர் என்ன அப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் இதாகிடும். பார்க்கணும் தான். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் தான். முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்கும்போது that's a powerful discipline. அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும், கற்றுக்கிட்டே ஆகணும். அது நம்முடைய கைவாக மாறிடணும். அதை அவருடைய சமூகத்துக்கு போனவுடனே ஹோப்ஃபுல்லி அது ஈஸியாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். திஸ் மை ஒப்பீனியன். ஆனாலுமே அவருடைய அந்த சர்வ மகிமையில் அவரை பார்த்து என்ன அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ இன்னுமே அவர் சமூகத்துக்கு போகாமல் அவர் சமூகத்தினுடைய அந்த மகா மகிமையை பற்றி சொல்லும்போது தேவ தூதர்களே 2 செட்டைகளால் கண்ணில் மூடி, 2 செட்டைகளால் காலை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருத்தர் ஒவ்வொரு தூதனையும் பார்த்து அவர் ரொம்ப பரிசுத்தர் சொல்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். ஸோ ஆசாரியத்துவம் ரிலிஜியஸாக இதை யோசிக்கிறதை விட there are activities of service that we are called to do unto God. தேவனுக்கு நாம் பணிவிடை செய்ய முடியாத விஷயங்கள் இருக்குது. அவர் மனுஷனுடைய கைகளால் பணிவிடை கொள்கிறதில்லை என்பதை அவர் சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு அவர் பணிகளை நியமித்திருக்கிறார். ஒரு ஓயாத பிரதான பணி துதி ஆராதனை. அது இங்கே பூமியில் செய்கிற மாதிரிங்கிறது எனக்கு தெரியல. that's a different place, different work. Okay, that much is enough. அப்போ அவர் வேலையாக தான், அவர் காரியமாக தான். யார் எனது காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான்
அப்படிங்கிறது தான் இறைவாக்கினனான ஏசாயாவுக்கு ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்த காட்சி கண்ட பிற்பாடு அவருடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ நம்மளை ராஜாத்தி மாதிரி வச்சு பார்க்க போகிறார், அதெல்லாம் ஓகே. ரூபவதி எல்லாம் ஓகே. அவரே நமக்கு விளக்கு, அவரே வெளிச்சம். பட் we cannot be another God. கடவுளுக்கு மணவாட்டி என்கிற ஒரு ஸ்தானத்தை போல் ஒரு உறவை ஆண்டவர் சொல்லியிருந்தா உடனே அவருக்கு எதிரியான, அவருக்கு இணையான இன்னொரு கடவுளாக ஆண்டவர் நம்ம வைத்துக்கிறது இல்லை. ஸோ லேர்னிங் டு பி அண்டர். ஓகே, எபிரேயர் 1:11. அதை இங்கேருந்து வாசிப்போம். 1:11 புரிந்து கொள்வதற்கு 7ஆம் வசனத்தில், தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கில் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் அஸ்திரம் போல பழமையாய்ப்போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு பூமியில் வாழும்போது பரிசேயல் சேசேல் அவர் வாயை கிண்ணானுங்க. அப்போ சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு மேற்கோளை ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வாக்கியங்களை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்படவில்லையா அப்படின்னு அந்த பதில் அவர் கொடுக்கிறத பார்க்குறோம். நீர் உம்மை தேவனுக்கு சமமாக்குகிறீர், நீ பிதாவுக்கு உம்மை சமமாக்குகிறீர். உம்முடைய தகப்பன் தச்சனாகி யோசேப்பு ஆயிற்றே, உங்கள் அம்மா மரியாள் ஆயிற்றே. அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப் டவுட் இருந்தது. நாம் தேவனோடு நிலைத்திருப்பதற்காக, தேவனோடவே இருக்கும்படிக்காக, தேவனுக்காகவே இருக்கும்படிக்காக, தேவனுக்குள்ளாகவே இருக்கும்படிக்காக தேவன் மறுபடியும் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். He has recreated us. நாம் நம் வாழ்வில் இந்த நிலைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு நாள் இந்த கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு, மேபி அந்த ஒரு வீக் விருந்து மருந்து 3 நாளுங்கிறது போலவோ, இல்லை அந்த புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கிற மாதிரி எல்லா மருந்து விருந்தெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தே ரெசார்ட் டு தேர் ஓன் நார்மல் லைஃப் ஸ்டைல். அப்போ டெய்லி காலங்காத்தால் எழுந்திரிச்சு சீவி முடித்து சிங்காரித்து எல்லா விதமான காஸ்மெட்டிக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு பட்டு பீதாம்பரத்தோட வீட்டுக்கார்ட்ட போகிறதெல்லாம், அவருமே பெரிய சூட்டோடலாம், இதெல்லாம் இல்லை. ஆனால் 2 பேருமே புருஷனும் மனைவியுமாக எக்ஸ்டர்னல் ஜெஸ்டர்ஸில் மாத்திரம், ட்ரெஸ் கோடில் மாத்திரம் அவங்க நிலைத்திருக்கிறதில்ல. அதை தாண்டி அவங்க உள்ளம் ஒருத்தரோடு ஒருத்தர் இணையும்படியாக மனம் பொருந்தி, சொல் பொருந்தி,
இடம் பொருந்தி இருக்கிற இடத்த தான் அவங்க குடியிருந்த கோயிலாக மாற்றிக்கணும். அவங்க குடிசையில் வாழ்ந்தாலும் கோபுரத்தில் வாழ்ந்தாலும் அவங்க டுவெல்லிங் பிளேஸை அந்த விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, அவங்க வாழ்க்கையை அவங்க மதிப்பாக வச்சுக்கணும். ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் பொருள் சேரும், வசதி சேரும், உடனே அவங்க ஐடென்டிட்டி மாறிடக்கூடாது. குதிரைக்கு கொம்பு வருமா? வராது. குதிரைக்கு கொம்பு வந்த மாதிரி நடந்துக்கூடாது. They have to maintain their steadiness. வானம் பூமி ஒளிந்து போகும், அவர் படைத்தவெல்லாம் மறைந்து போகும், கர்த்தரோ நிலைத்திருக்கிறார். இதை பொறுத்து அவர் தேவன் பெரியவர்னு சொல்ல முடியாது. அவர் பெரியவராக இருக்கிறனால இதெல்லாம் அவரால் செய்ய முடியுது. அதான் விஷயம். பிரமிக்கத்தக்கதாக நம்ம உண்டாக்கியிருந்தாலும், பிகாஸ் we have been fearfully and wonderfully made, God is not great. God is great, so He made us fearfully and wonderfully. அதுதான் கான்செப்டு. அதான் விடுவிக்கும் பிரகாசிப்பிக்கும் விடுவிக்கும் சத்தியம். அதை நம்ம நினைக்கும்போது உனக்குன்னா எனக்கு நீங்கிறது சும்மா கவிதையாகவோ தத்துவமாக இருக்காது. அது ஆவியோடு உண்மையோடும் உண்மையாகவே இருக்கும். ஆனாலும் அதில் இன்னும் நல்ல வளர்ச்சி, கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய அன்பையும் ருசித்திருந்தா, சிலுவின் அன்பையும் ருசித்திருந்தா, உயிர்த்தெழுதின் சத்தியத்தை நல்லாவே காம்ப்ரஹென்சிவ், இஃப் நாட் டு த ஹோல் எக்ஸ்ட்ரீமிட்டி, புரிஞ்சுக்க அவ்வளோ தூரத்துக்கு முழுசாக புரியாட்டினாலும் தேவையான அளவுக்கு புரிஞ்சுருந்தா, நான் உனக்கு நிரந்தரம் இல்லை, நீ எனக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற தெளிவு இருக்கும். இல்லையா? இல்லைன்னா டவுன் த லைன் ஒருத்தர் நம்ம விக்கிரகமாக்கிடுவோம். We will idolize everything. இல்லைன்னா சவலப்பிள்ளை ஆயிடுவோம், ஓவர் டிபெண்ட் ஆயிடுவோம். நாம் எவ்வளோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்திகை மாறுதான். நகமும் சதையுமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நெருக்கத்தெல்லாம் கொடுத்தாலும் நாம் தேவனுக்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஸோ we belong to Him. அதனால் சிடுசிடுன்னு வெறுப்பை காமிக்கிறதும் இப்படிமா சிலுப்புறதுலாம் கதைக்காகாது. சோத்திரம். நீரோ நிலைத்திருப்பீர். யோசிங்க, நிறைய யோசனை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லலாம் முடியாது, நேரம் இல்லை. அவர் இருப்பார், அவர் இருக்கிறார், நிலைத்திருப்பார். இப்போ நிலைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு எண்ணிக்கையினுடைய தூரத்தில் எவ்வளோலாம் எண்ணிட முடியும், அவரை பற்றி எவ்வளோ தினசாக யோசிக்க முடியும். அதில் எல்லாத்துலேயும் நிலைத்திருக்காரு. அதை தாண்டி இன்னும் கூட அவர் நிலைத்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப சில நேரத்தில் தைரியம் கொடுக்கும். மனோவா சொல்லுவார், நீங்கள் தான் பேசுகிறவங்க, நீங்கள் தான் கடவுள் தான் தேவத்துவதுன்னா, நான் போயிட்டு அந்த பலி பொருள் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு வரைக்கும் இங்கே நிற்கணும் அப்படிம்பாரு. ஓகே, ஆயத்தம் பண்ணி வந்துட்டு கொடுத்துட்டு அந்த புகையில் அவர் எழுப்பி போனான்னு இவங்க ஐயோ கடவுள் உயிரோடு நான் இருக்க பார்த்துட்டோம், செத்து போயிடுவோன்னு ஒய்ஃப் சொல்லும். இந்தா சாவறதுக்காக அவர் நம்மக்கிட்ட இவ்வளோ பேசி இவ்வளோலாம் பெர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தார், நம்மளை கொண்டு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிலைத்திருக்கணும். லேர்னிங் டு அபாய்ட், லேர்னிங் டு பி ஸ்டக் வித் காட். இதெல்லாம் ஒரு ரிலிஜியஸ் எக்ஸசைஸ் இல்லை, இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் அப்டேட்டிங், அப்கிரேடேஷன். உறவுக்கு அடுத்த மேம்பாடு, உறவுக்கு அடுத்த உறுதி, உறவுக்கு அடுத்த தராதரம், தகுதி. நீரோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். இன்னொரு வசனம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு இன்னுமே மனசில் சுரீர்னு இருக்கும். அது உங்களுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. காமிக்கிறேன். இஃப் யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு டச் யூ, ஃபைன். If not, also fine.
சங்கீதம் 18 25 26. சங்கீதம் 18 25 26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும். இந்த ஒப்புமை எல்லாமே சரியாக தெரியுது பாருங்கள். புனிதனுக்கு புனிதன், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவன், உத்தமனுக்கு நீர் உத்தமர், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவனாகவும் தான் சொல்ல இருக்கணும். ஆனால் நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். எல்லோரும் அதை மாத்திரம் வாசிங்க. புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். இதை நான் எல்லா டிரான்ஸ்லேஷன்லையுமே பார்த்துருக்கேன். இதில் எந்த தப்புமே இல்லை. மாறு கண்ணுங்கிறாங்களே, காமால கண்ணுங்கிறாங்களே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்லாம் கேள்விப்பட்டோம்ல, அது மாதிரி தான். நம்ம புத்தி சரியில்லைன்னா கடவுள் ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணல்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி தான். ஸோ காட், புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் மாறுபடுகிறவர் அல்ல, அவர் மாறாதவர். நம்ம புத்தி 2ஆம் நம்பர் புத்தியாக இருந்தால் அவர் எப்பயுமே ஓர வஞ்சனை உள்ளவர், அவர் அப்படி தான் இப்படி தான், அவர் பட்சபாதம் உள்ளவர், அவர்லாம் தகுதி பார்க்குறவர், அப்படிலாம் நம்மளா கற்பனை உலகத்தில் வாழ வேண்டியதான். ஸோ இட்ஸ் ஹவ் வி பிஹோல்ட் காட். ரொம்ப பெரிய உண்மை, ஆனால் ரொம்ப எளிய விதத்தில் நான் சொல்லிட்டதாக நான் நினைக்கவுமே எனக்கு பயமாக இருக்குது. அவரோடு நிலைத்திருந்தால்தான் அதில் நேரம் நல்லா சம்மந்தப்பட்டிருக்கு. கடவுளோடு தேவையான நேரம், அதெல்லாம் பல மணி நேரம் பல நாள் அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அப்பப்போ அந்த ஒரே ஒரு நிமிஷம்தானா கூட முழுசாக அந்த நிமிஷம் அவர் கொடுக்கணும். வலதுப்புறம் இடதுப்புறம் முப்புறம் பிற்புறம் எந்த பக்கம் மேலே கீழே இப்படியே துருலாம் இப்படிலாம் அப்படியே அவர் மேலே அப்படியே கண்ணை அப்படியே பதிச்சு பார்க்கணும். அவரோட நேரம் செலவு பண்ணால் தான் அவரை பற்றி புரிஞ்சிக்க முடியும், அவரை பற்றி ஏற்றுக்க முடியும், அவர் விரும்ப முடியும், தொடர்ந்து அவரோடு இருக்கவே முடியும். இப்போ கூட ஒரு ரூம்லேருந்து இங்கே வரும்போதும் சரி, காலையில் அந்த முந்தின நேரத்தில் ஜெபத்தில் எனக்கு அந்த ஆவல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் அதை இப்போ சொன்னதை விட்டு சுரையை பிடிச்சிக்கூடாது. வேணா, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் இட். ஏன்னா ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ அவரோடு கூட நீங்கள் நிலச்சிருக்கணும், அவரோடு நிலைச்சிருக்கணும். இது வேணால் சொல்கிறேன் சுகாதாரமாக. அவர் உங்களோடு கூட பேசிய நாள், பேசிய காலை மாலை மதியம் இரவு இப்படிலாம் ஏதாவது ஒன்று இருக்கும். பேசிய ஒரு சம்பவம்னு ஒன்று இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு இந்த மாதிரி சம்மரில் பேசினார், குளிர்காலத்தில் பேசினார், மழை காலத்தில் பேசினார், அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். வெளியில் பேசினார், உள்ளே பேசினார், அந்த இடத்துக்கு போகும்போது பேசினார். அதாவது அவர் எங்கே நம்ம கூட பேசினாருங்கிற நாமளே சொல்லிக்கிறோமோ, நம்மை அவர் உணர்த்தி இருக்கிறார், நம்முடைய ஆவியிலே அவர் உணர்த்தி இருக்கிறார், நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஞாபகம், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், ஆனால் வேறு விதத்தில் சுகாதாரமாக சொல்லிட்டேன். சொன்னதை விட்டு நீங்கள் சொறையை பிடிச்சிக்க கூடாதுன்னு. ஞாபகம். When you stir your memory regarding God, you will come to know how to abide in Him. அவரோடு உங்களுக்கு ஏற்படுத்தி அவர் கொடுத்திருக்கிற உறவிலே நீங்கள் ஞாபகமாகவும் ஞாபக குறியாகவும், எதையெல்லாம் பொறுப்பானவங்க தான் அதை செய்வாங்க, அதெல்லாம் வச்சுக்கிறீங்களோ, அதில் எப்படி நிலைக்கிறீங்களோ, அதை எப்படி விரும்புகிறீங்களோ, நினைவு கொண்டு வரீங்களோ, அவரோடு கூட தொடர்ந்து போய் அவரை பார்க்கணும், அவர் என் கூட வரணும், அவர் என்கிட்ட வரணும், நான் அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். யாரோ சொல்லி கொடுத்ததாகவே இருக்காது. சரியான ஒரு மந்தம் ஏற்படும் வாழ்வில். எப்படி சாப்பாடு ஒன்றுமே பிடிக்கல, மந்தமாக இருக்குங்கிற மாதிரி ஆவிக்குரிய மந்தம் ஏற்படும். ஆனாலும் அவரிலே நிலைத்திருக்கும் அந்த கிருபை, அந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால்
ஒன்றும் நீங்கள் போய் தோத்திரம் பண்ணி துதி பண்ணி அதை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா போய் அப்படியே நந்தி மாதிரி உட்காந்துக்கலாம், அதுவே போதும். திங்ஸ் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். கான்வர்சேஷன் வில் ஹேப்பன், ரெஸ்டரேஷன் வில் ஹேப்பன். ஸோ ரொம்ப முக்கியம். 46 நாள் போனேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கே 46 தடவையும் தப்பான எண்ணத்தோடு தான் வந்திருக்கீங்க. 46 வருஷமாக நீ தேவனை தேடினாலும், நீ யாரை தேடினாய், யாரை தேடுகிறீர்கள், என்ன ஒரு வார்த்தை அவர் இல்லை, அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதான் மரமண்டைங்க. ஆனால் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல. நசரேயனா இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், நான் தான் நான் செத்தான் போல விழுந்தானுங்க. எவ்வளோ வேடிக்கையான விஷயம்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பிரமாதமாக ஆண்டவர் பதில் தந்து வாழ்ந்து முடித்திருக்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? whom are we ever seeking? வரோம், வண்டி கட்டிகிட்டு வரோம், பொடி நடையாக வரோம். என்னத்தை தேட வந்தீங்க? வனாந்திரத்துக்கு போனீங்களே, யாரை பார்க்க போனீங்கன்னு இயேசு கேட்குறார். யோவான் ரெஃபர் பண்ணி சொல்லும்போது, அதனால தான் சபையில் வரும்போது கடவுளை தான் தேட வரணும். தோத்திரம் எல்லோரும் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப தனியாக இருக்கும்போது மாத்திரம் ரொம்ப கடன் எல்லாம் ஓடுற மாதிரி தான். இப்போ யாருமே என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, நான் ரொம்ப தனியாக இருக்கேன்னு. ஆட்டிடியூட் தான் ஃபோக்கஸ். whom are you seeking? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், கர்த்தர் தனியாக தான் இருக்கார். யோசனைக்கு தான் சொன்னேன். உடனே அப்படியே எங்கே சொல்லி இப்படிலாம் கேட்கவே கூடாது. நீங்கள் யோசிங்களேன், கர்த்தர் தனியாக தான் இருக்கார். அவர் என்ன ஷோ எவ்வளோ காலமாக தனியாக இருக்குது, ஒரு பையன் கூட வர மாட்டேங்கிறான், ஒரு பையன் கூட நிற்க மாட்டேங்கிறான், ஒருத்தனை எனக்காக நிற்க மாட்டேங்கிறான் அப்படிலாம் யோசிக்கிறாரா? எத்தனை கோடிகளை தன்னுடைய பிள்ளைகளாக மணவாட்டியை தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அவங்களுக்காக அவர் காத்துட்டே இருக்க கரெக்டாக நிற்கிறார். அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை கர்த்தராக இப்படி தான் இயேசுக்கு சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களையெல்லாம் உங்களுடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், till I bring every one of your enemy under your feet, sit at my right hand. பேசாமல் இங்கே உட்காருங்க வலது பார்சத்தில். ஒவ்வொரு தரையும் சீட்டில் உட்காந்துட்டு வந்தாங்களா, இல்லை ஒருத்தன் கூட வரல, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் உட்காந்தானு. அதனால தான் இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, அனாதி தேவன் அவர் இளைப்படைவதும் இல்லை. வாலிபர்கள் ஓடுவார்கள், அவர்கள் இளைப்படைவார்கள், இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர் நடந்தாலும் சோர்வுடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். அனாதி தேவன் இளைத்து போவதில்லை, இளக்கரிப்பதும் இல்லை. அதனால்தான் அவர் கடவுள். ஹல்லேலூயா. ஸோ நிலைத்திருக்கிறதுங்கிறது வந்து சும்மா பேச்சுக்கும் வார்த்தைக்கும் ஏதோ இந்த சொல் அகராதியில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வெக்காபுலரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் டிசிப்ளின், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். நியதிகள், பௌதிக விதிகளைப் போல, கணித விதிகளைப் போல அதில் விதிமுறைகள் இருக்கிறது. ஓகே, 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of 2 Timothy chapter 3 verse 14. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல், இல்லையா அதுவா, ஆமாம், நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இல்லை 14ஆம் வசனம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். எல்லாம் நம்ம வந்து நிறைய தடவை ஒளிய பாதையில் தியானித்திருக்கிறோம், இதையே மாத்திரம் தியானித்திருக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு.
நிலைத்திருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இருக்கிறது. எவைகள் நிலைத்திருக்கும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமானவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நிலைத்திருப்பவைகள் இல்லை, நிலைத்திருப்பதற்கு யார் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமான விஷயம். இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால். அதை ரொம்ப வேகமாக வாசி முடிச்சிடாதீங்க. இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல். பல முறை நம்ம வேதத்திலேருந்து ஒரு புரிதலை பெறும்போது கூட அது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், எஃப்ஐஆர் மாதிரி. ஆனாலும் கூட நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், யோசனை இருக்கும். இது எப்படி ஆகும், நானும் புருஷனை அறியேனேங்கிற மரியாதை பேர் பெரிய $1,000,000 கொஸ்டின் எழும்பிடும். அதுக்காக தான் நீ இன்னாரிடத்திலிருந்து கற்றா என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல். உடனே நம்ம யார் நம்மை நடத்தினா கர்த்தருக்குள்ளே, அவங்க வாழ்க்கை எப்படி, அவங்களுடைய வெற்றி எது, அவங்களுடைய தோல்வி எது, ஸ்ட்ரெயிட்டாகவே வரும். யாரோ ஒரு பெண்ணோ ஒரு வாலிபனோ ஒரு கன்னியனோ ஒரு பெரியவங்களோ சின்னவங்களோ அம்மாவோ அப்பா யாரோ நம்ம நண்பர்களோ நம்ம நடத்தியிருப்பாங்க. அவங்கள நம்ம நினச்சிக்கணும். இல்லை ப்ராபப்ளி புஸ்தகம் படிக்கிறவங்களா இருந்தால் யாராவது புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற வாழ்க்கை சரிதை, அந்த புஸ்தகத்தில் இருக்கிற சில சம்பவங்கள், அதில் சம்மந்தப்பட்ட சில மனுஷர்களை கொண்டு சாட்சியை கொண்டு கர்த்தர் அப்படியே நம்மளை லாக் பண்ணியிருப்பார். அந்த இதுக்கு தான் நம்ம போகணும். இது தேவன் எடுத்துக்கொள்கிற முதல் படி. அடுத்த அவருக்குள்ளே வந்த பிற்பாடு அவருடைய வார்த்தை, அவருடைய இந்த ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பல நிகழ்வுகளிலே நாம் தேவனிடத்தில் உறவிலே தொடர வேண்டும், உறவு கொள்ள வேண்டும், அவரோடு கூட நமக்கு ஒரு பிடித்தம் இருக்க வேண்டும், நாம் அவர் கை படிந்த மக்களாக வேண்டும்ங்கிற ஆவெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வந்திருப்போம், அது கண்டினியூ ஆகிருக்கும். அப்போது அந்த குறிப்பிட்ட மனுஷியை விட தேவனுடைய உத்தமத்தை, உண்மையை, நிலைவரமான தன்மையை வாழ்விலே நாம் அனுபவித்திருப்போம். ஸோ அந்த அனுபவ சம்பவங்களை நாம் நினைவில் கொண்டு வந்து, நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. அவங்க கூட செத்து போயிடலாம், மறைஞ்சே போயிடலாம், பூமியை விட்டு போயிடலாம். ஆனால் வேத வசனம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளிந்தே போகாது. அல்லேலூயா. அவங்கள தான் நான் மலையாக நம்பினேன், அவங்களே போயிட்டாங்க, நீ இயேசு நான் எப்படி பின்பற்றுவேங்கிற வார்த்தை வரவே கூடாது, எண்ணம் வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்களை நடத்த தேவன் அவங்கள உபயோகித்தார். ஆனால் நீங்கள் அவங்க உபயோகித்த வேத வசனங்களை நீங்கள் பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருடைய பின்மாற்றத்துக்கு காரணம், நிறைய பேருடைய மங்கி போன நிலைக்கு காரணம், நிறைய பேருடைய அனல் குறைந்த காரியம், வெதுவெதுப்பாக மாறின காரியம், மனுஷர்களையும் ஜாதியையும் ஜனத்தையும் சொத்து பத்தையும் பேர் புகழையும் ஊர்பலம் படைபலம் புயபலம் இதெல்லாம் நம்பி தான். அதனால தான் 118ஆம் சங்கீதத்தில் தாவீது எழுதும்போது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், திரளான ஐஸ்வர்யத்தை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே இக்கட்டு நாளிலே மனுஷனை உதவி விருதா. நாம் சரீரம் என்கிற கூட்டிலே வாழும் மட்டும் பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. அதில் ஒன்றும் இம்மி கூட நமக்கு சந்தேகம் இருக்கவே வேண்டாம், நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா நித்தியமானது தானே ஒழிய அது நிலைவரமானதாங்கிறது தான் நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, நிச்சயப்படுத்தி கொள்வதற்கு, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வதற்கு, ஒரு முறிவு ஏற்படாத உறவை ஸ்தாபிப்பதற்கு பரிசுத்த வேத எழுத்துக்கள் நமக்கு தேவை. உலகத்தில் இருக்க 800 கோடி மக்களுடைய ஆத்மாவும் ஆண்டவர் நியமித்த இடத்துல இருக்க போகுது. அதில் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இளைப்பாறுற இடம்,
அதுக்கப்புறம் அந்த ஆத்மா மறுபடியும் மறுரூபம் அடைய போகிற, சாவாமை தரித்து கொள்ளப்போகிற, அழியாமை தரித்து கொள்ளப்போகிற அந்த சரீரத்தோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம். ஆவி ஆத்மா சரீரத்தோடு இயேசுவோடு கூட நாம் வாழப்போகிற வாழ்க்கையை பற்றி தேவன் தெளிவாக தானே சொல்லியிருக்கிறாரு. ஸோ we have many phases of events, and the ultimate phase of event where we will reach Christ to be with Him forever and ever and ever. அதை பற்றி தான் நம்ம நினைக்கணும். நினைவில் அதை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் சராசரியாக எல்லாருமே எல்லா ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆன ஒருபாடு ரிஃப்ரெஷ்னு ஒன்று இது இருக்கும். அதை ஒரு 3-4 தடவை இது பண்ணுவாங்க. பண்ணணுங்கிறதான் கட்டாயமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய டீட்டெயில் தெரியாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் பண்ணலைன்னா அது ஹேங் ஆகிருக்கும். நம்ம சரியாக கூட க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம் முந்தின நேரத்தில் யூஸ் பண்ண செஷனில். ஸோ அது பேஜஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தடையாக அமையலாம். ஸோ இந்த நினைவுகள்லாம் வேத எழுத்துக்களை கொண்டு நீங்கள் தான் நினைவுபடுத்திக்கணும். உங்கள் உறவை நீங்கள் நினைவுபடுத்திக்கணும். உங்கள் உறவை நீங்கள் நிலைவரப்படுத்திக்கணும். புது உறவு கிடச்சோடனே, புது நட்புறவு கிடச்சோடனே, புது அந்தஸ்து கிடச்சோடனே நிலைத்திருக்கிறவரை கழட்டி விட்டுறக்கூடாது. என்ன இப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிடுவாங்க. அவங்க என்னத்துக்கெலாம் இப்படி பயங்கரமான வார்த்தைகள்லாம் சொல்லாங்கன்னு தெரியல. இப்போ நம்மளும் அப்படி தான் காஞ்ச மாடு கம்பில் பூந்த மாதிரி நடந்துக்குவோம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். When we find new relationships and very impressive relationships, அப்படியே அவங்கள அப்படியே மறுதளிக்கிற மாதிரி, மறுதளிக்காமலேயும் மறுதளித்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. இந்த கூத்தெல்லாம் பரலாம் பார்க்க தான் செய்யுது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? உபவாச கூட்டத்துக்கு யாராவது கூட்டமாக வராங்களான்னு? தனியாக தான் வருவாங்க. ஆராதனை கூட்டம்னா ஆராதனை விழா அப்படின்னா வண்டி கட்டிட்டு தான், ட்ரக்கில் தான் வருவாங்க, வேனில் தான் வருவாங்க. உபவாச கூட்டத்துக்கு அதாவது ஒவ்வொன்றா சேரும். அது ஒவ்வொரு முறையில் உட்காரும் எல்லாம். கர்த்தருக்குள்ளே நிலச்சிருந்தா எந்த கூட்டத்துலேயும் நச்சுன்னு வரலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு நிலைத்திருக்கிறவங்க எங்கேயுமே அப்படி மின்னல் வேகத்தில் கூடிடுவாங்க. அதுதான் ஒரு அக்மார்க் சைன், ஆதி அன்பு. ஓகே. 2:19, 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. கர்த்தருடைய தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த புத்தியுள்ளவன் புத்தி இல்லாதவன், அவங்க 2 பேரும் வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் புத்தியுள்ளவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். 2 பேருக்குமே ஒரே விதமான சம்பவம் தான் நடக்குது. 2 பேருக்குமே கர்த்தருடைய வார்த்தை போதகம் கிடைக்கிறது. ஒருத்தன் கேட்டு தன்னுடைய அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் போடுகிறான், ஒருத்தன் கேட்டு மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். 2 பேருக்கும் வர வேண்டிய சோதனை வரும்போது ஒருத்தன் நிலைத்திருக்கிறான், ஒருத்தன் விழுந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். வாய்க்கும் கைக்கும்
நமக்கு இருக்கிற அங்கலாய்ப்பில், நமக்கு இருக்கிற அவநம்பிக்கையின் உச்சத்தில், நமக்கு இருக்கிற அந்த நாயா பேயா அலைஞ்ச ஒரு அமைதி இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு இயேசுனுடைய அன்பை ருசிச்சும் பாவனிப்பை ருசிச்சும் ஒரு காலத்துலலாம் மக்கள் தவிச்ச பிற்பாடு சில பெரிய உண்மைகள் எளிய விதமாக உலக திருச்சபையிலேயும் சரி, நம்முடைய தமிழகத்திலையும் ஃபாதர் மூலமாக பாட்டெலாம் வந்தோடனே நீதிமான் நான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் சொன்ன பிற்பாடு இன்னும் கூட நமக்கு அதில் நிலைத்திருக்கக்கூடிய நிச்சயம் இல்லாமல் இருக்கும். எத்தனை முறை நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஒரு நேரத்தில் இரத்தத்தால் கழுவப்பட்டான், அடுத்த நேரத்தில் எதால் கழுவப்பட்டானே தெரியல, எதில் போய் திரும்பி முழுகிறான்னே தெரியல. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். சின்ன சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும். கான்ஸ்டன்சி, கன்விக்ஷன், அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில். we have to have conviction. மன உறுதி, தெளிவு வேணும். ரொம்ப நாளாக ஒருத்தர் அப்படியே இப்படி இருப்பாங்க, திடீர்னு ஒரு உபதேசம், ஏதாவது ஒரு நம்பிக்கை, இல்லை ஒரு இம்ப்ரெசிவாக 4 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், அவங்களுடைய நட்புறவு வேணுங்கிறதுக்காக பசப்புவாங்க, சொதப்புவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கெலாம் அப்படி தான் நடக்குது. நம்மளை தேவன் ஆணாகவோ பெண்ணாகவோ படைத்தார். இன்றைக்கி டிரான்ஸ்ஜெண்டரிசம்ங்கிறாங்க, இப்போ நோ ஜெண்டரிசம்ங்கிறது ஓடிட்டுருக்கு. அதனால் நம்மை நாமே மறுதலித்து கொள்ளலாமா? அவங்களோட உறவாக இருந்தால் அவ்வளோ லைஃப்பில் பளிச்சுன்னு முன்னேறிலாம், லிஃப்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் பன்னின்னு நம்மளை கூப்பிட்டுக்கலாமா? கேன் வி கால் அஸ் அனிமல்ஸ்? நோ. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். யோசித்து பார்த்தா, நான் உங்களை என்னுடைய உள்ளங்கைகளிலே செதுக்கி இருக்கிறேன். வரைந்து இருக்கிறேன்னா கூட அழிச்சிடலாம். செதுக்கி இருக்கிறத என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஏதாவது டச் பண்ணோன்னா ரணக்களமாயிரும், பார்க்க சகிக்காது. ஹோல் உள்ளங்கையுமே பார்க்க சகிக்காது, இரத்த கிளறியாக இருக்கும். அது மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம யோசிக்கணும். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ரோமருக்கு எழுதணும் 8ஆம் அதிகாரம் 34 39 வரைக்கும் வாசிக்குமா, இந்த 17 விதமான விஷயமும் இல்லை 19 விதமான விஷயமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாத என்கிற நிச்சயம். அல்லேலூயா. ஸோ நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும். நான் ரொம்ப காலமாகவே யோசிக்கிறேன். காலம்னா வருஷக்கணக்காக யோசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் தேவன் நம்மளை அங்கீகரிக்கணும்னே நம்ம அலையக்கூடாது. நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் எப்போ பார்த்தாலும் அவனை அதை பார்த்து நீங்கள் சூப்பருங்க, நீங்கள் இருக்கிறனா தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை மெச்சிக்கொள்ளுதலையே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்தே தப்பு பண்ணுறதில்ல, யாருமே என்னை மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. சொல்லுவோம், அதான் நம்ம சொல்லுவோம், சொல்ல முடியும், சொல்ல வரும், சொல்லியே இருப்போம் கூட. நம்ம செய்ய வேண்டியது மனம் திரும்பிடணும். நான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நான் பரிசுத்தமாக இருக்கிறனால டெய்லி ஆண்டவர் எனக்கு மாலை போட்டுகிட்டே இருப்பாரா? சபரிமலைக்கு போகிற மாதிரி வாய்ப்பே இல்லை. we are required to be holy, we are required to be honest, not because somebody will approve us. அது அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் பரிசேயத்தன்மை. பரிசேயனுக்கு அவன் செஞ்சது தப்பும் செஞ்சுருக்கான், ரைட்டும் செஞ்சுருக்கான். அந்த ரைட்டு செஞ்சதில் என்ன தப்பு நடந்துருதுன்னா, இன்னொருத்தனை கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறது.
நான் அவனை போல் இல்லை ஆண்டவரே, நான் வெந்தயத்திலும் ஒருத்தலாமலும் சீரகத்திலும் தசமாக கொடுக்குறேன், வாரத்தில் 2 நாள் 3 நாள் உபவாசம் பண்ணுறேன். அந்த ஆயக்காரனை போல் இல்லை. ஆயக்காரனை ஒப்பிட்டும் ஆயக்காரனுக்காக உன்னை ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில வாஸ்தவத்துக்கு கட்டட நிபுணத்தின் பிரகாரமாக, கட்டட நீதியின் பிரகாரமாக அஸ்திபாரம் கீழே தான் இருக்கும், பார்க்காது, வெளியே தெரியாது. ஆமாவா இல்லையா? இன்னும் சத்தமே இல்லை. ஆமாம். யாரெல்லாம் இப்போ அஸ்திபாரமாக இருக்க விரும்புறீங்க? எல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் எப்படி தான் இருக்கோம், யாராவது நம்மளை பார்க்கணும், யாராவது நம்மளை ஏற்கணும், யாராவது நம்மளை நமஸ்காரம் பண்ணணும், அங்கீகரிக்கணும். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தரா இயேசுவை பற்றி பல யோசனைலாம் இருக்கும். இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? அவர் செய்ய வேண்டியது செஞ்சு போயிட்டே தான் இருக்கார். ஆமாவா இல்லையா? செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டு போனது உண்டு. இப்போயுமே அவர் செய்ய வேண்டியது செஞ்சு போயிட்டே தான் இருக்கார். ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க, ஏற்றுக்காதவங்க இருக்காங்க. ஏன்? அவங்க ஜனத்துக்குள்ளேயே தான், சபைகளுக்குள்ளேயே தான், சபைகளுக்கு வெளியேயும். ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இதெல்லாம் பிரட்டுவேன், அதெல்லாம் அழிப்பேன், இதெல்லாம் கவிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? அப்போ இந்த நிலச்சிருக்கிறத யாரும் டச் பண்ண முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியாய் நிலைத்திருக்கிறது. ஆளை வேணால் காலி பண்ணலாம், ஆனால் விசுவாசத்தை ஒன்றும் தொடவே முடியாது. ஃபவுண்டேஷன்ஸ், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சங்கீதம் 12 11 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் இயேசு வெளிப்படாததுக்கு முன்னே சொல்லப்பட்ட அங்கலாய்ப்புகள், தெரிவிக்கப்பட்ட அங்கலாய்ப்புகள். இயேசு எல்லாம் செஞ்சு முடித்த பின்னே நம்ம அஸ்திபாரம்லாம் நிர்மலம் ஆகாது. We have sure foundations, we have eternal foundations. சபை கட்டடத்தை இடித்து போடலாம், நம்ம எல்லாம் ஒன்றா கூட முடியாமல் சிதறடிக்கப்படலாம். ஆனால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் ரத்தத்தாலே எங்கே இருந்தாலும் ஒன்றாக தான் இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஒருங்கிணைந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய கான்ஷியஸ்னஸ், அந்த அளவுக்கு நம்முடைய கமிட்மெண்ட் இருக்கணும். அதை தான் எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்தில் அந்த இறுதி வசனங்களில் பார்க்குறோம். அவங்க எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்தார்கள். அவங்களுக்கு நிலையான ஒரு வீடு இல்லை, நிலையான ஒரு இடம் இல்லை. பூமியிலே அவர்கள் அரதேசிகளும் பரதேசிகளும் சொல்லி அறிக்கையிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதனால் ஐயா இப்படி ஆயிடுச்சு, தாய் மதம் திரும்பவும் கர்வ் அப்சின்னு அவங்க போகலை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியாய் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவ நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் எவளும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. முத்திரையாயிருக்கிறது. ஓகே, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அது மாத்திரம் வாசித்து முடிச்சிடுவோம். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய 4ஆம் வசனத்தோடு சேர்த்து வாசம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்லி எழுதும்போது அதை சொல்கிறார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இப்போ எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோன்னா, அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணி ஏதோ பெரிய அப்படியே தாங்க முடியாமல் சில அதெல்லாம் ரொம்ப பிளெயினாகவே நெத்தி அடியாக ஆண்டவர் சொல்றார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்.
நீங்கள் தான் அவங்க டெய்லி காலையில் யோசிச்சுக்கணும். Will I continue to abide in Christ today? இன்றைக்கு நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பேனா, கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பேனா, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் உடையதில் நிலைத்திருப்பேனா? ஈடுபாடு குறைச்சிக்கிறதும் பின்மாற்றம்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எல்லாம் என் மனசில் தான் இருக்குது. அப்படியே எவ்வளோ நாளாக யாரை பிரியப்படுத்தி இதெல்லாம் சொல்லிக்கிறோம்? இல்லை யார் நம்ம கூட வரப்போகிறா? இல்லை யார் நமக்காக வக்காலத்துக்கு வரப்போகிறா? யாருடைய பேச்சை கேட்டு பரலோகம் நம்மை வரவேற்க போகிறது? நம்ம சாட்சியை வச்சு தான். நாட் பிகாஸ் somebody is going to give about you a very great testimony. இந்த இயேசுக்கிட்ட வரும்போது இவர் நம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் ஜெபாலயத்தை கட்டி கொடுத்த ஒரு எவீரை பற்றி ரெக்கமெண்டேஷன். ஏசு கிறிஸ்து அப்படியா, ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக வீட்டுக்கு போய் நான் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் அவர் செய்யலை. இயேசு இடத்துல சிபாரிசுகளுக்கெல்லாம் தேவையும் இல்லை, அவர் சிபாரிசை மதிக்கிறதுமே இல்லை. பிரைஸ் லார்ட். அந்த நேரத்தில் அவர் என்ன ப்ரெஸ்ஸிங் நீடு இருக்கோ அதை தான் அவர் செய்தார். அதுக்குள்ளே பொண்ணு செத்து போச்சுன்னா உடனே அந்த ஈவெண்ட்டில் ஆர்டர் என்ன அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமோ அதை கொடுத்தார். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஃபியர் நாட், ஒன்லி பிலீவ். அந்த நிகழ்வில் காரியத்தை முடிச்சுட்டு தான் பேதுரு, யோவான், யாக்கோபை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப ப்ரெஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட். கண்களை மூடுவோம், யோசிப்போம். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், ஐக்கியத்திலே நிலைத்திருக்க. இப்போலாம் கட்சி தாவல் எல்லாம் நிறைய பார்க்குறோம், ஜாதி மாற்றம் பார்க்குறோம், எல்லாம் டாக்குமெண்ட் மாற்றுறதை பார்க்குறோம், கெசட்டில் போய் பப்ளிஷ் பண்ணுறதை பார்க்குறோம். என்னென்னமோ கூத்து நடக்குது, என்னென்னத்துக்கோ நடக்குது. அப்புறம் அதான் சொல்கிறேனே, மீனுக்கு வால் பாம்புக்கு மூஞ்சிங்கிற இந்த வேஷம் உலகத்தில் பல காரியங்கள் இருக்குது. ஆபத்துக்கு மோசம் இல்லைன்னு 1008 நொண்டி சாக்குகள் இருக்குது. தேவனை நோக்கி கதறுவோம். தகப்பனே,